பற்றிய செய்திகள், அதில் அரசு ஊழியர்கள் சம்மந்தப்பட்டது நடத்த நடத்தை விதி, அதாவது தமிழக அரசு ஊழியர்களுடைய நடத்தை விதியில் சிறிய மாற்றங்கள் ஏதோ செய்து வந்த மாதிரி செய்தி வந்திருக்குது. பொதுவாக நடத்தை விதிப்படி ஸ்ட்ரைக் பண்ணுறது ரைட் கிடையாதுங்கிறது ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்லாம் போட்டிருக்குது. இப்போ இவங்க என்ன போடுறாங்கன்னா, விடுப்பு எடுத்து போராடும் அரசு ஊழியர்களுக்கு சம்பள பிடித்தம் செய்யப்படும். கேஷுவல் லீவ், தற்செயல் விடுப்பு அந்த மாதிரி எதாவது எடுத்துகிட்டு போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து சம்பளத்தை கட் பண்ணுவோம். அதாவது லீவு சாங்ஷன் ஆகிருந்தாலும் அவங்க ஸ்ட்ரைக்கில் கலந்துக்கிட்டதுனால, போராட்டத்தில் கலந்துக்கிட்டதுனால சம்பளம் கட் பண்ணுங்கிற மாதிரி புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதனுடைய பேக்ரவுண்டை பார்த்தா அரசு ஊழியர்கள் ஏமாற்றத்தில் இருப்பது வெளிப்படையான ஒன்று. ஏன்னா இந்த ஆட்சியாளர்கள், திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் பொய்யவே மூலதனமாக வைத்துக்கொண்டு செய்பவர்கள். நாங்கள் வந்த உடனே, ஆட்சிக்கு வந்த உடனே பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவோம், அரசு ஊழியர் கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுவோம், அப்படின்னு நிறைய வேக்கன்சியை ஃபில் பண்ணுறது, சம்பள முரண்பாடுகளை சரிப்படுத்துவது, இது ஒப்பந்த ஊதியம், அதாவது கன்சாலிடேட்டட் பேயில் இருக்கிறவங்க வந்து ரெகுலர் ஸ்கேல், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்க வந்து வாக்குறுதி கொடுத்துட்டு பெரும்பாலானவற்றை செய்யவில்லை. அதாவது ஃபைனான்ஷியல் இம்ப்ளிகேஷன், பண செலவு இருக்கிறது பெரும்பாலும் தவிர்த்துக்கிட்டு தான் வந்தாங்க. இப்போது கடைசி பட்ஜெட் இந்த வருஷம் போட்டதில் அரசு ஊழியர்களுடைய எதிர்பார்ப்பு அதிகம் இருந்தது. அவங்க ஈட்டிய விடுப்பு பணமாக்குவது, அதாவது ஏர்ன்லி வந்து சரண்டர் பண்ணி லீவ் எடுக்காமல் சேர்த்து வச்சு வருஷம் 15 நாள் பணமாக பெற்றுக்கொள்ளும் சிஸ்டம் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தில் இருந்தது. மத்திய அரசுலேயுமே அந்தளவுக்கு இல்லை. மத்திய அரசில் மொத்த சர்வீஸில் அவங்களுடைய சர்வீஸ் காலத்தில் 6 முறை அப்படி செய்துக்கலான் இருக்குது. அதுவும் எல்டிசியில் போகும்போது 10 நாள், அதிகபட்சம் 10 நாள் ஏர்ன்லி வந்து அக்கௌண்ட்டில் இருந்தால் சரண்டர் பண்ணி காசு வாங்கிக்கலாம். எல்டிசி செலவுக்காக சேர்க்குற மாதிரி 6 முறை. அப்படின்னா ஒரு மொத்த அவங்களுடைய சேவை காலத்தில், அவங்களுடைய பணி காலத்தில் 60 நாள் வரைக்கும் பண்ணலான் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் கொஞ்சம் அது லிபரலாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, பயன்படுத்தாத லீவை அவங்க கொடுக்குறாங்க. வருஷத்துக்கு 15 நாள் வரைக்கும் அவங்க ஈட்டி விடுப்பு பணமாக பெற்றுக்கொள்வதுங்க இருந்தது. அதை திரும்ப நாங்கள் கொண்டு வரோம்னு சொல்லி இவர் நிதி மந்திரி அறிவித்தார் பட்ஜெட்டில். ஆனால் 1/4/2026 அதை அதாவது அடுத்த வருஷம், கிட்டத்தட்ட அது எலெக்ஷன் டைம், அது அடுத்த வருஷம் பட்ஜெட்டு போட்டு வந்த பிறகு புதிய அரசு அதை செயல்படுத்துகிற மாதிரி வரும். இது இவங்க சொல்கிற இப்போ போடுறது இன்னும் 1 வருஷம் கழிச்சு நாங்கள் கொண்டு வரோங்க. இந்த பட்ஜெட்டில் எதுக்கு சொல்லணும்? இந்த மாதிரி அதை திரும்ப வழங்குகிறோம் அப்படிங்கிறது அது சும்மா இப்போ கண் துடைப்பு வேலை. இந்த மாதிரி அதை பற்றி வீடியோ போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஜாக்டோ ஜியோ பற்றிய அரசு ஊழியருடைய சிலவருடைய குற்றச்சாட்டு, இவங்க ஆளுங்கட்சிக்கு திமுகவுக்கு கொஞ்சம் அனுசரணையாக போகிறவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்க மாதிரி தான் அவங்க பல நாளும் நடந்துக்கிட்டு இருந்தாங்க. அவர்களே உண்ணாவிரத போராட்டம் அப்படி இப்படின்னு ஏதோ ஆரம்பிக்கிற மாதிரி இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போது இப்போ தலைமைச் செயலாளர் உத்தரவில் வந்து இந்த மாதிரி விடுப்பு எடுத்து போராடும் அரசு ஊழியர்களுக்கு சம்பள பிடித்தம் செய்யப்படும் சொல்லி இதனுடைய அடிப்படையில் தான், இந்த பின்னணியில் இந்த உத்தரவு போட்டிருக்கிறாங்க. சரி, அப்போது அந்த மாதிரி லீவ் அப்போ சம்பளம் கட்டாகுங்கிறத அரசு ஊழியர் புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி அதை வந்து நடைமுறைப்படுத்துன்னு சொல்லி அந்தந்த துறையினுடைய செயலாளர்களுக்கும் மாவட்டத்தில் கலெக்டர்களுக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து அறிவுரை மாதிரி அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ இது அரசு ஊழியர்களுக்கு விடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கையை நம்ம எடுத்துக்கலாம். செய்தி, நான் இதை பற்றி கருத்துன்னு எனக்கு எதுவும் இல்லை. அரசு ஊழியர்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது என் கருத்து. மற்ற விஷயங்களை வரும் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.